வாங்க சிவா சார். உங்களை பார்த்ததும் கையும் உடல காலும் உடல. உட்காருங்க சார். இந்தாங்க ஆண்டி. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. இல்ல சார் பரவாயில்ல. அட உட்காருங்க. இல்ல சார். சார் உட்காருங்க சார். ஆண்டி. இருக்கட்டும்பா. நீங்க இப்படி திடீர்னு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். இல்ல திவ்யாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். ஓ, திவ்யாவை சாக்கா சொல்லிக்கிட்டு சக்தியை பார்க்கறதுக்கு தானே இப்படி பழக்கொடையோட வந்திருக்க. எனக்கு தெரியும் சிவா. இருங்க தம்பி, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ ஆண்டி, காஃபி எல்லாம் எதுவும் வேண்டாம். திவ்யா எங்க இருக்கா? உள்ளதா இருக்கா. திவ்யா அத்தை, திவ்யா இத வர அத்தை. திவ்யா. அண்ணே அண்ணே, எப்படிண்ணே இருக்க? எப்ப வந்த? இப்பதாம்மா வந்த. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணே. நீ இங்க வருவேன்னு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா நான் ஏதாவது ஸ்பெஷலா சமைச்சு வச்சிருப்பேன்ல. இருண்ணே, நான் போய் ரெடி திவ்யா. பண்றேன். அதெல்லாம் வேண்டாம். எனக்கா நீ இப்படி சிரமம் எடுத்துப்பேன்னு தான் நான் சொல்லாம வந்தேன். போனே. அண்ணே, நீ சக்திய பார்வையாலேயே தேடுறேன்னு தெரியுதுண்ணே. வாங்க சார். என்ன சார், தங்கச்சியை பார்க்க வந்தீங்களா? ஆமாங்க. நீங்க திவ்யா சிஸ்டர் மேல எவ்வளவு அஃபெக்ஷனா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பேசாம உங்க வீட்டுல இருக்கிறவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி திவ்யாவையும் அருணையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். சிஸ்டர் பக்கத்துலயே வச்சு பாத்துக்கலாம்ல. சூர்யா, இந்த நேரத்துல இந்த பேச்சு தேவையா? வேண்டாம் ப்ளீஸ். ஓகே, வேண்டாம்னா வேண்டாம். சார், நான் சொன்னதை நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்கலையே. நீங்க ஒன்றும் தப்பா கேட்கலையே. கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதை சால்வ் பண்ணிட்டு நானே இவங்க 2 பேரையுமே வீடு கூட்டிட்டு போயிடுவேன். பாத்தியா அருண், விதை போட்டாதான் முளைக்கும். அதே மாதிரி பேச வச்சாதான் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே வரும். சார் மனசுல இருக்கிற அபிப்பிராயம் தெரிஞ்சு போச்சுல. உன்னையும் திவ்யாவையும் அவங்க குடும்பங்கிற கடலுக்குள்ள கூட்டிட்டு போற படகே சார் தான். நான் சொல்றது சரிதானே சார்? ஆமா சார்.